ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், உணர்வுகளும் மனநிலையும். சமநிலையான வாழ்விற்கான நடைமுறை கருவிகள், விரிவாக்கப்பட்ட வடிவம். பகுதி 1. அறிமுகம் மற்றும் அன்றாட வாழ்வில் பதட்டத்தை நிர்வகித்தல். தலைப்பு: அன்றாட வாழ்வில் பதட்டத்தை நிர்வகித்தல், பலன் தரும் நடைமுறை கருவிகள். வணக்கம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்க போகும் உணர்வுகளும் மனநிலையும் பற்றிய இந்த தலைப்பு மன அமைதியை தேடும் அனைவருக்கும் மிகவும் அத்தியாவசியமானது. இன்றைய நவீன உலகில் பதட்டம், அதாவது ஆங்ஸைட்டி என்பது ஒரு சாதாரண உணர்வல்ல. அது பலரையும் சத்தமில்லாமல் ஆக்கிரமித்து வருகிறது. ஒரு சிறிய வேலை பழுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முக்கியமான குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த உணர்வு நம்மை எளிதில் பாதிக்கலாம். பதட்டத்தை நாம் முற்றிலுமாக நீக்க முடியாது, ஆனால் நிச்சயமாக அதை நிர்வகிக்கவும் அதன் தாக்கத்தை குறைக்கவும் முடியும். நடைமுறை கருவிகள் மற்றும் விரிவான விளக்கம். 1. தரையில் ஊன்றிய நிலை. பதட்டத்தின் போது நமது மனம் எதிர்காலத்தின் கற்பனையான அபாயங்களில் சிக்கிவிடும். இதை உடனடியாக நிகழ்காலத்திற்கு கொண்டு வர நாம் முன்பே பார்த்த 5-4-3-2-1 முறை மிகவும் சக்தி வாய்ந்தது. உதாரணமாக, நீங்கள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான சந்திப்புக்கு முன் பயப்படும் போது, உங்கள் கணினியின் நிறம், சுவரில் உள்ள கடிகாரத்தின் ஒலி, உங்கள் நாற்காலியின் உறுதியான தொடிர்கள் ஆகியவற்றை எண்ணுவதன் மூலம் உங்கள் மூளையை வேறொரு பணியில் ஈடுபடுத்தி பதட்டத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கலாம். 2. கவனமாற்றும் சிந்தனை பயிற்சி. பதட்டமான எண்ணங்கள் பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்டவை. அந்த எண்ணங்களின் உண்மைத்தன்மையை ஆராய பழகுங்கள். பதட்டமான எண்ணம்: நான் இந்த தேர்வில் தோல்வியடைந்தால் என் வாழ்க்கை முடிந்துவிடும். மாற்று கேள்வி: தோல்வி அடைந்தால் உண்மையில் மிக மோசமாக என்ன நடக்கும்? அது முடிவல்ல, மீண்டும் முயற்சிக்க ஒரு வாய்ப்பல்லவா? நோக்கம்: உங்கள் மனதின் கற்பனைக்கு எதிராக யதார்த்தமான நடுவிலையான பதில்களை கொடுத்து பழகுங்கள். 3. சுவாசமும் உடலும். பதட்டத்தின் போது இறுக்கமாகும் உங்கள் உடலை தளர்த்த ஆழ்ந்த சுவாசம் 4 உள்ளே 6 வெளியே மட்டும் போதாது. அதனுடன் உடல் பரிசோதனை செய்யுங்கள். தலை முதல் கால் வரை எந்தெந்த இடங்களில் இறுக்கம், அதாவது தோள்பட்டை, தாடை, வயிறு இருக்கிறது என்பதை கவனியுங்கள். இறுக்கத்தை உணர்ந்ததும் அந்த பகுதிக்கு உங்கள் சுவாசத்தின் ஆற்றலை அனுப்புவதாக கற்பனை செய்து மெதுவாக அந்த பகுதியை தளர்த்துங்கள். இது பதட்டத்தின் உடல் அறிகுறிகளை குறைக்கும். பகுதி 2. எழுதுவதின் சக்தி. எழுதுதல் ஒரு சிகிச்சை முறை. தலைப்பு: நாட்குறி எழுதுவதின் ஆழமான சக்தி. எழுதுதல் ஒரு சிகிச்சை முறை. நாட்குறி எழுதுவது ஒரு எளிய பழக்கமாக தோன்றினாலும் அதன் சிகிச்சை முறை பலன்கள் மிகவும் அதிகம். உளவியலில் இது வெளிப்படுத்தும் எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. எழுதுவதால் கிடைக்கும் ஆழமான பலன்கள். 1. உணர்ச்சி சுமையை குறைத்தல். நமது மனம் ஒரு குப்பை தொடி போல அல்ல, அது ஒரு சுத்தமான நூலகம் போல இருக்க வேண்டும். நாம் வெளிப்படுத்தாத உணர்ச்சிகள் நமது மனதை சுமையாக அழுத்திக் கொண்டே இருக்கும். அவற்றை காகிதத்தில் எழுதுவது அந்த சுமையை குறைக்க உதவும். ஒருமுறை எழுதி முடித்த பின் அந்த பக்கத்தை கிழித்து எரிப்பது அல்லது அழிப்பது கூட ஒரு மனவிடுதலை உணர்வை தரலாம். 2. வடிவம் மற்றும் அமைப்பு. மனதில் ஓடும்போது குழப்பமாக இருக்கும் எண்ணங்கள் எழுதும்போது ஒரு வடிவம் பெறுகின்றன. வார்த்தைகளில் வரும்போது ஒரு பிரச்சனை எவ்வளவு பெரியது அல்லது எவ்வளவு சிறியது என்பதை நாம் புறநிலையில் பார்க்க முடிகிறது. பிரச்சனையின் முடிச்சுகளை அவிழ்க்க இது முதல் படி. 3. விழிப்புணர்வு வளையம். தொடர்ந்து நாட்குறி எழுதுவது உங்கள் உணர்ச்சி வடிவங்களை கண்டறிய உதவுகிறது. எந்த சூழ்நிலையில் எனக்கு அதிக கோபம் வருகிறது அல்லது எந்தெந்த நாட்களில் நான் சோர்வாக உணர்கிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த விழிப்புணர்வு தான் மாற்றத்திற்கான திறவுகோல். 4. எப்படி எழுத தொடங்குவது. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுங்கள். காலை அல்லது இரவு 10 நிமிடங்கள். எந்த தலைப்பும் தேவையில்லை. உங்கள் மனதில் ஓடுவதை அப்படியே எழுதுங்கள். எழுத தடுமாறினால் இந்த வார்த்தைகளை தொடரலாம்: இன்று எனக்கு கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால், அல்லது நான் உண்மையில் யாரிடமும் சொல்ல விரும்பாத உணர்வு இதுதான் என்று. பகுதி 3. கோப மேலாண்மை கட்டுக்கதைகள் மற்றும் ஆரோக்கியமான வழிகள். தலைப்பு: கோப மேலாண்மையின் உண்மை, விரக்தியை கையாளும் ஆரோக்கியமான மற்றும் பயனுள்ள வழிகள். கோபம் என்பது ஒரு இயற்கை உணர்வு என்றாலும் அதை கையாள தெரியாவிட்டால் அது நம் உறவுகளையும் உடல் நலத்தையும் கூட பாதிக்கும். கோபம் பற்றிய கட்டுக்கதைகளை உடைத்து பயனுள்ள வழிகளை பார்ப்போம். கட்டுக்கதைகள் உடைப்பு. மித் பஸ்டிங். 1. கோபத்தை உள்ளே வைத்து அமுக்கினால் உடல் நலத்தை பாதிக்கும். அதை வெடிக்க விடுவதுதான் நல்லது. உண்மை:
ஆராய்ச்சிகளின்படி கோபத்தை வடிக்க விடுவது தற்காலிகமாக நன்றாக உணர வைத்தாலும் நீண்ட காலத்தில் அது மூளையில் கோபப்பாதையை மேலும் பலப்படுத்துகிறது. கோபத்தை அடக்குவதை விட அதை ஆரோக்கியமான வழியில் மாற்றுவதுதான் சிறந்தது. ஆரோக்கியமான வழிகள் மற்றும் ஆழமான நுட்பங்கள். 1. உடலால் உணர்தல், சொமாட்டிக் அவேர்னஸ். கோபம் என்பது கத்துவதற்கு முன் உங்கள் உடலில் இருந்து சமிக்கை கொடுக்கும். உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறதா? உங்கள் கைகள் இறுக்கமடைகிறதா? கோபம் உச்சத்தை அடைவதற்கு முன் இந்த உடல் சமிக்கையை உணர்ந்து எனக்கு 1 நிமிடம் தேவை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகுங்கள். 2. அட்டவணைப்படுத்துதல். கோபத்தை உடனடியாக வெடிக்க விடாமல் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒத்திவையுங்கள். நான் இப்போது கோபமாக இருக்கிறேன், 30 நிமிடங்கள் கழித்து நான் இந்த உணர்வை பற்றி யோசிப்பேன் என்று உங்கள் மனதிற்கு சொல்லுங்கள். பெரும்பாலான நேரங்களில் அந்த 30 நிமிடங்களுக்கு பிறகு கோபத்தின் தீவிரம் குறைந்திருக்கும். 3. மாற்றுப்பணி டாஸ்க். கோபமாக இருக்கும்போது ஒரு காகிதத்தில் உங்கள் கோபத்தின் உச்சகட்ட வார்த்தைகளை எழுதுங்கள். பின்னர் அந்த காகிதத்தை அழிக்க அல்லது கிழித்து எறியவும். இது ஒரு குறியீட்டு விடுதலையாக செயல்படும். அல்லது 10 முறை படிக்கட்டுகளில் ஏறி இறங்குங்கள். இந்த உடல் உழைப்பு கோபத்தை வேறொரு ஆற்றலாக மாற்றும். பகுதி 4. சுய அன்பு வர்சஸ் சுய விமர்சனம். தலைப்பு: சுய அன்பின் வலிமை, உள் விமர்சனரை ஆற்றுவது. நாம் எல்லோரும் தவறு செய்வோம். ஆனால் தவறு செய்த பிறகு நம்மை நாமே எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் நமது மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. சுய விமர்சனம் என்பது ஒரு பயனுள்ள கருவி அல்ல. அது நம்மை செயலிழக்கச் செய்யும் ஒரு குரல். நான் ஒரு முட்டாள், என்னால் இதை செய்ய முடியாது என்ற சொற்களை நாம் நம்மை நோக்கி வீசும்போது நமது தன்னம்பிக்கை குறைகிறது. இது பதட்டம் மற்றும் மனசோர்வுக்கு வழிவகுக்கிறது. சுய அன்பின் வழிமுறை. சுய அன்பு என்பது 3 முக்கிய அடுக்குகளை கொண்டது. 1. சுயநலத்துடன் நடந்து கொள்வது, செல்ஃப் கைண்ட்னஸ். ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு தோல்வியை சந்தித்தால் நீங்கள் அவரை எப்படி ஆற்றுவீர்கள்? அதே அன்பையும் ஆறுதலையும் உங்களுக்கே அளியுங்கள். விமர்சனத்தை குறைத்து ஆறுதல் மொழியை பயன்படுத்துங்கள். 2. பொதுவான மனிதநேயம், காமன் ஹியூமனிட்டி. நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள், தோல்விகள், வருத்தங்கள் அனைத்தும் மனிதர்களாகிய நமக்கு பொதுவானவை என்பதை உணருங்கள். நீங்கள் மட்டும் தனிமையாக இல்லை என்ற உணர்வு உங்களை உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து விடுவிக்கும். 3. நினைவாற்றலுடன் ஏற்றுக்கொள்வது, மைண்ட்ஃபுல் அக்செப்டன்ஸ். வலியோ அல்லது தோல்வியோ ஏற்படும் போது அதை மறுக்கவோ அல்லது மிகைப்படுத்தவோ வேண்டாம். ஆம், இப்போது எனக்கு வலி இருக்கிறது, இது கடினமான தருணம் என்று அமைதியாக அந்த உணர்வை ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்வது அதை விடுக முதல் படி. நடைமுறை பயிற்சி. அடுத்த முறை நீங்கள் தவறு செய்யும் போது கண்களை மூடி உங்கள் நெஞ்சில் கையை வைத்து, இது கடினமான தருணம், நான் மனிதன், நான் இதை கடந்து வருவேன் என்று மனதிற்குள் 3 முறை சொல்லுங்கள். பகுதி 5. மீள்திறன் பயிற்சி. பின்னடைவுகளிலிருந்து மீண்டு வருவது எப்படி? தலைப்பு: மீள்திறன், வாழ்க்கையின் சறுக்குகளை சமாளிக்கும் மனவலிமை. மீள்திறன் என்பது ஒரு ரப்பர் பந்து போல, எவ்வளவு கீழே அடித்தாலும் மீண்டும் மேலே எழும் திறன். இது நமக்கு வரும் துயரங்களை முற்றிலுமாக தடுப்பதில்லை, ஆனால் அந்த துயரங்களில் இருந்து நாம் எவ்வளவு வேகமாக மீண்டு வருகிறோம் என்பதை குறிக்கிறது. மீள்திறன் வளர்க்கும் பயிற்சிகள். 1. நோக்கத்தை கண்டறிதல். ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் போது வாழ்க்கையின் அடிப்படை நோக்கத்தை இழக்காமல் இருப்பது மீள்திறனுக்கு முக்கியம். உங்கள் வேலையிலோ, குடும்பத்திலோ அல்லது சமூக சேவையிலோ ஒரு அர்த்தத்தை கண்டறியுங்கள். ஒரு நோக்கம் இருக்கும்போது சவால்களை எளிதில் எதிர்கொள்ளலாம். 2. நிகழ்வுகளை தனிமைப்படுத்துதல். ஒரு பின்னடைவை ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தோல்வியாக பார்க்க வேண்டாம். ஒரு தேர்வில் தோல்வி அடைவது நீங்கள் ஒரு மோசமான நபர் என்பதை குறிக்காது. அது அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவு. இது ஒரு நிலை, இது என்னுடைய முழுமையான வாழ்க்கை அல்ல என்று நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். 3. சுய பாராட்டு பட்டியல். கடினமான காலங்களில் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள நீங்கள் இதற்கு முன் வெற்றிகரமாக கடந்த சவால்களும் நீங்கள் பெற்ற சிறிய வெற்றிகளின் பட்டியலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இந்த வெற்றிகளின் பட்டியல் உங்கள் திறன்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். என்னால் முன்பே சமாளிக்க முடிந்தது, என்னால் இப்போது முடியும் என்ற உறுதிப்பாடு பிறக்கும். 4. உதவி கோருதல், சீக்கிங் ஹெல்ப். மீள்திறன் என்பது தனியாக சவால்களை சமாளிப்பது அல்ல, அது வலுவான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குவதாகும். நண்பர்கள், குடும்ப நண்பர்கள் அல்லது ஒரு மனநல ஆலோசகரின் உதவியை நாட தயங்காதீர்கள். பேசுவது என்பது சுமையை பகிர்ந்து கொள்வதாகும். முடிவுரை. இந்த விரிவான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பயணத்தில் உணர்வுகளையும் மனநிலையையும் நிர்வகிக்க நாம் 5 சக்தி வாய்ந்த அடிப்படை கருவிகளை கண்டறிந்துள்ளோம். பதட்டத்தை உடலால் தரையிறக்குவது, எழுதுவதன் மூலம் மனதை சுத்தம் செய்வது, கோபத்தை ஆரோக்கியமான வழியில் மாற்றுவது,
உள் விமர்சனரை அன்பால் ஆற்றுவது மற்றும் மீள்திறனை ஒரு பயிற்சியாக வளர்ப்பது. இந்த கருவிகள் எல்லாமே உங்கள் கைகளில் தான் இருக்கின்றன. இவை மந்திரக்கோள்கள் அல்ல, தொடர்ச்சியான சிறு சிறு தினசரி முயற்சிகள் தான் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் மன ஆரோக்கியத்தில் முதலீடு செய்வது உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முதலீடாகும். மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக பேணுவது குறித்து மேலும் அறிய தொடர்ந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.